முதல்ல பீகார் தேர்தல் களம் ஒரு ஒரு அப்சர்வரா காங்கிரஸ்மென் இல்லாம நான் ஜெனரலா பார்க்க போனாக்க கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாற்றி மாற்றி நிதிஷ்குமார் தான் முதலமைச்சரா இருக்கார். மாற்றி மாற்றி இருக்கார். அவருடைய வெறுப்பு அங்கு அவர் ஆன்டி இன்கம்பன்சி என்பது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கேயே மேடையிலேயே விமர்சனம், தொலைக்காட்சிகளில் விமர்சனம், இது மாதிரி பல விமர்சனங்களை பார்க்கணும். அதையெல்லாம் இன்றைக்கு பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்ல விரும்புறேன். ரெண்டாவது காங்கிரஸ் பார்ட்டி நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்றைக்கு ராகுல் காந்தி அங்கு முன்னெடுத்து சென்ற ஒரு 16 நாள் யாத்திரை, அதாவது வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு யாத்திரை என்பது மிகப்பெரிய எழுச்சியை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறது. நிதிஷ்குமாரை இந்த தேர்தலோடு முடித்து விட வேண்டும், இந்த தேர்தலோடு முடித்துவிட்டு வேறொரு பாஜக முதலமைச்சர் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அமித்ஷாவிற்கெல்லாம் விட்டது என்பதாகத்தான் நான் கருதுறேன். ஏனென்றால் அவர்களுடைய கடந்த கால வரலாறு மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் அவர்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் அங்கு செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்கள். அதனை மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில அவர்களை தேர்ந்தெடுக்க விரும்ப மாட்டார்கள் என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். மைனாரிட்டி வாக்காளர்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பிரிக்கிறதுக்காக, இந்த வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் அங்கு நிற்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் தனித்தனியா நிற்கிறாங்க. பாஜக கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடன் கூட்டணி சேரும் கட்சிகளை எப்படி நடத்துகிறார்கள், அல்லது எப்படி அவர்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கட்சிகள் அப்படின்னு நீங்க இந்த கூட்டணியில இருக்கிற கட்சியே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து பிரிந்தவர் தான் ஜிதன் ராம் ராம்ஜி. அவர் பிரிந்து அவர் முதலமைச்சராகி அவரை தனி கட்சி ஆரம்பிக்க வைத்து இன்றைக்கு அவரே அந்த கூட்டணியில இருக்கார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். பீகார் தேர்தல் களம் சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது. தற்போது தேர்தலும் அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தலுக்கான நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அங்க 3 கார்னர் ஃபைட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைமையிலான ஒரு அணி, அதே போல பாஜக நிதிஷ்குமார் ஒரு அணி, அதே போல பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு 3வது அணியாக, தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் ஒரு தனி அணியாக அமைத்திருக்கிறார். இதுல எல்லா அணிகளின் மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம், ஒரு சர்ச்சைகளுக்கும் பேர் போகி இருக்கிறது. இந்த அணிகளை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக பிஜேபியோட அலைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நாங்க முதலமைச்சர் வேட்பாளர்லாம் நாங்க இப்ப சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிறகுதான் நாங்க முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. அதே போல இங்க இந்தியா பிளாக்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 7, 8 தொகுதியில அந்த கூட்டணிக்கு மத்தியிலேயே ஒரு போட்டி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. வேட்புமனு தாக்கலின் போது வாபஸ் பெறக்கூடிய நாளின் பொழுது அவங்க வாபஸ் பெறுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது பார்க்க முடியுது சார். இப்போ என்ன மாதிரி களச்சூழ்நிலை இருக்கு? காங்கிரஸ் காடரேவை எப்படி பாக்குறீங்க? முதல்ல பீகார் தேர்தல் களம் ஒரு அப்சர்வரா காங்கிரஸ்மென் இல்லாம நான் ஜெனரலா பார்க்க போனாக்க கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாற்றி மாற்றி நிதிஷ்குமார் தான் முதலமைச்சரா இருக்கார். மாற்றி மாற்றி இருக்கார். அவருடைய வெறுப்பு அங்கு அவர் ஆன்டி இன்கம்பன்சி என்பது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுவும் கடந்த 4, 5 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மென்டலி ஃபிட், அதாவது அதுவுமே நீங்க எல்லாமே பிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்கா அங்கேயே பேசப்படுகிறது. நான் இங்க உள்ள தகவலை சொல்லல. அங்கேயே மேடையிலேயே விமர்சனம், தொலைக்காட்சிகளில் விமர்சனம், இது மாதிரி பல விமர்சனங்களை பார்க்கணும். அதையெல்லாம் இன்றைக்கு பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்ல விரும்புறேன். ரெண்டாவது காங்கிரஸ் பார்ட்டி நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்றைக்கு ராகுல் காந்தி அங்கு முன்னெடுத்து சென்ற ஒரு 16 நாள் யாத்திரை, அதாவது வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு யாத்திரை என்பது மிகப்பெரிய எழுச்சியை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறது. இந்த அணிக்கு மிகப்பெரிய வலுவை சேர்த்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தேன். கடந்த தேர்தல்ல என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸை குறிவைத்து பல இடங்களில் தோற்கடிக்க வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அங்கு நடந்ததை பார்த்தோம். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71 தொகுதியில இருந்து மிகவும் குறைந்த இடங்களிலேயே வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை காங்கிரசுக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் 1-2 பேர்கள், இப்ப ஓவைசி பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு வருகின்ற மைனாரிட்டி வாக்குகளை குறிவைத்து ஓவைசி களமிறக்கப்பட்டார். அவருடைய வாக்குகள் எந்த அளவிற்கு அங்கு வெற்றி தோல்வியை தீர்மானித்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு
அதே ஓவைசி வந்து காங்கிரஸோடு கூட்டணி வருகிறேன் என்று கடிதம் எழுதியும் சேர்த்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அதிலும் ஒரு இது இருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை மாதிரி இந்த முறை அவருக்கான செல்வாக்கு அங்கு இல்லை. அது மட்டுமல்ல, அவர் வந்து பிரிப்பதற்காகவே நிற்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார். மைனாரிட்டி வாக்காளர்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் வந்து பிரிக்கிறதுக்காக இந்த வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் அங்கு நிற்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் தனித்தனியா நிக்கிறாங்க. நீங்க பாஜக கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால், முதல்ல பாஜக கூட்டணியே சொல்லிடுறேன். பாஜக கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால், அவர்களுடன் கூட்டணி சேரும் கட்சிகளை எப்படி நடத்துகிறார்கள்? அல்லது எப்படி அவர்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கட்சிகள் அப்படின்னு பார்ப்போம். நீங்க இந்த கூட்டணியில இருக்கிற கட்சியே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து பிரிந்தவர் தான் ஜிதன் ராம் ராம்ஜி. அவர் பிரிந்து அவர் முதலமைச்சராகி அவரை தனி கட்சி ஆரம்பிக்க வைத்து இன்றைக்கு அவரே அந்த கூட்டணியில இருக்காரு. 1. 2வது அதே மாதிரி ஹர்ஷ்வந்த் சிங் நாராயணன் ஒரு இதுல நாராயண் சிங் சொல்லிட்டு அவரு ராஜ்யசபா துணைத் தலைவராக இருக்கிறார். அவர் ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்தவர். ஐக்கிய ஜனதா தளம் என்டிஏல இருந்து விலகுகிறது என்று நிதிஷ்குமார் அறிவிக்கும் பொழுது இவர் விலக மாட்டேன் என்று சொல்லி அங்கேயே அவர் அந்த பதவியை வாங்கி கொண்டு பிஜேபி கூட்டணியில் இருந்தவர். இன்றைக்கு அது அவர் ஒன்று இருக்கிறார். இன்னொன்று பஸ்வானுடைய கட்சி, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி. ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவிற்கு பிறகு அதில் அவர் சிராக் பாஸ்வான் தனியாக அவருடைய மகன் பிரிந்து அவருடைய கட்சியை நடத்தி கொண்டிருந்த பொழுது அதிலிருந்து பிரித்து பசுபதி பரஸை பிரித்து 4 எம்பிக்களை பிரித்து அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து மத்தியில் சேர்த்துக் கொண்டவர்கள் தான் இதே பாஜக. இன்றைக்கு பசுபதி பராஸ் எங்க இருக்கிறார் என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு சிராக் பாஸ்வான் தன்னுடைய வலுவை நிரூபித்திருக்கிறார். உடனே அவரை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இப்படி கட்சிகளை பிரிப்பது, அவர்களை உடைப்பது, தேவையானவர்களை வைத்துக் கொள்வது, தேவைக்கு உபயோகப்படுத்திக் கொண்டு தூக்கி எறிவது, இதெல்லாம் வந்து பாஜகவிற்கு வாடிக்கை. இது நிதிஷ்குமாருக்கும் தெரியும். கடந்த முறையே கூட அவர் என்ன சொன்னார்னா, எங்களுடைய கட்சியை தோற்கடிப்பதற்கு பாஜக முயற்சி செய்தது. நாங்கள் குறைவான இடங்களில் வெற்றி பெற்றதற்கு காரணம் வந்து பாஜக தான் அப்படின்னு சொன்னார் அவர். அத மகாராஷ்டிராலையும் பார்த்தோம். அந்த எப்படி சிவசேனாவை உடைத்து ஷிண்டேவை முதலமைச்சராக்கி கடைசியில் வெற்றி பெற்ற பிறகு பாஜகவை முதலமைச்சர் வேட்பாளர் பட்னாவிஸை வந்து முதலமைச்சராக்கினதை பார்த்தோம். இது மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் பாஜக சித்து விளையாட்டுகளை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த கூட்டணிகளுக்குள்ளேயே அதாவது என்னதான் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டால் கூட 101 என்று நிற்கிறாங்க இன்னைக்கு. நின்றால் கூட இன்னைக்கு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய அவருடைய மகனுக்கு சிராக் பாஸ்வானுக்கு 29 தொகுதிகள் அவரே எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்றாரு. அந்த அளவிற்கு. ஏனென்றால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி அதாவது சிறுபான்மை ஒரு வேட்பாளரை கூட பாஜக நிறுத்தல. அந்த தொகுதிகள் எல்லாம் அவங்க வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க, தள்ளிட்டாங்க. எல்லாவற்றையும் மைனாரிட்டிஸ் அதிகம் உள்ள தொகுதிகள் ஃபுல்லா பஸ்வானுக்கும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் ஒதுக்கிட்டாங்க. இதை வந்து இவர்கள் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதையும் அவர்கள் அங்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பீகார் தேர்தல் வரப்போகிறது என்று சொன்னவுடன் ராஜ்வாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம்னு அறிவிக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அதற்கான முன்னெடுப்பு எதையும் எடுக்கவில்லைங்கிறது ஒரு மறுபக்கம். இப்படி தேர்தலுக்காக கடந்த 1 வருடங்களாக பாத்தீங்கன்னா அங்கு அதற்கு முன்பு கடந்த 4.5 ஆண்டுகள் மட்டுமல்ல, கடந்த 10-15 ஆண்டுகளாகவே அந்த வேலையில்லா திண்டாட்டம் அளவு கடந்த அளவில் இருக்கு. நீங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா பீகார் இளைஞர்கள்லாம் தமிழகத்தை நோக்கி வரதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். தமிழகத்துல எவ்வளவு பேர் பீகார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க பீகார்ல இருந்து அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அது மாதிரி அங்கு வேலையில்லா திண்டாட்டம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்திய அளவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பீகாரில் வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் இன்றைக்கு சரிப்படுத்துவதற்காகத்தான் நிறைய திட்டங்களை அறிவிக்கிறாரு பிரதமர் மோடி. போய் கடந்த 1 வருடத்துல மட்டும் 10 வந்தே பாரத் ரயில் பீகாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பல 1000 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை அறிவிக்கிறார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை என்று அறிவிக்கிறார். இப்படி நிறைய திட்டங்களை அவர் அறிவிக்கிறாங்க. கொண்டு போய் அங்க பீகாருக்கு அறிவிக்கிறாங்க. சிறப்பு திட்டங்களை எல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதை மக்கள் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள், நம்புகிறார்கள் என்பதை நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். நீங்க சொன்னீங்க எங்களுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா பிளாக்லயும் பல குழப்பங்கள் இருக்கிறது. உண்மைதான். ஏனென்றால் ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில இடம்பெற்று அந்த கூட்டணியில அதிக இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது இயற்கைதான். நீங்க அங்க மாதிரி அங்க கேட்காமலேயே 29 சீட்டை சிராக் பாஸ்வானுக்கு தள்ளி இருப்பது ஒரு பக்கம். ஆனால் இங்கு வந்து நாங்கள் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் விரும்பி அதற்கான ஒரு போட்டி நிலவுவது உண்மைதான். ஆனால் அதே நேரத்துல வாபஸ் பெறக்கூடிய நேரத்துல அந்த வாபஸ் பெறுவார்கள். ஏனென்றால் கடைசி நேரத்தில் அது ஏற்கனவே எங்களுடைய மேலிட பொறுப்பாளர்கள் கூட அங்க சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. அதனால வாபஸ் பெறுபவர்கள் வாபஸ் பெறுவாங்க. எந்த இடத்துல இது பண்ணணுமோ அவர்கள்லாம் வாபஸ் பெறுவாங்க. கூட்டணி இறுதிக்கு இது பிறகு பொதுமக்கள் மத்தியில எப்படி சார் கொண்டு போய் சேரும்? இப்போ வேட்புமனு தாக்கல் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் வந்து இரு தலைவர்களும் அபிஷியலா
நாங்க இவ்வளவு சீட் நிக்கிறோம் நாங்க 143 சீட்ல நிக்கிறோம் ஆர்ஜேடி. நீங்க வந்து 62 சீட்ல நில்லுங்கன்னு சொல்லி அபிஷியலா எந்த ஒரு அனவுன்ஸ்மென்ட்டும் வர இல்ல. வேட்புமனு தாக்கல் அந்தந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்றாங்க. அப்ப அதுல குழப்பம் எழுப்படுது. கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் வந்து இந்தியா கூட்டணி கட்சியினருக்கே மாறி, மாறி எதிர்த்து எதிர்த்து நிக்கிற மாரி, கம்யூனிஸ்டுக்கு எதிராக ராஷ்டிரிய ஜனதா தளம் நிக்கிற மாரி, காங்கிரஸ் நிக்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சூழ்நிலை வர்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இது பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? இப்போ பாருங்க ஓட்சோரிங்கிற ஒரு கேம்பெயின வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா ஆ கொண்டு போன இந்த காங்கிரஸ் கட்சி, ஆர்ஜேடி. இப்ப பார்த்தீங்களா, தேர்தல்னு வந்த உடனே காங்கிரஸ் தன்னுடைய அந்த வேலைய காமிச்சுச்சு. பெரிய எண்ணெய் மனப்பான்மையில தான் இன்னும் இருக்கு. அப்படிங்கிற மாரி தானே பொதுஜன மக்கள் மத்தியில வந்து போகும். இது மாதிரி சூழ்நிலைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கூட பார்த்திருக்கோம். என்னன்னா எல்லா கூட்டணி இறுதி செய்யப்படாத நிலையில கடைசி நேரத்துல சில வேட்பாளர்களை 2 கட்சிகள் அந்த கூட்டணியில இருக்கிற கட்சிகளே மனு தாக்கல் செய்வதும், கடைசி நேரத்துல வித்ட்ராயல் சமயத்துல வித்ட்ரா பண்ணுவதும் பார்த்திருக்கோம். அதுல கூட 1, 2 நடக்கும். வித்ட்ராயல் கூட பண்ண மாட்டேன்னு யாராவது ஒரு இருவர் இருப்பாங்க. அப்படியெல்லாம் நடக்கிறதெல்லாம் இருந்திருக்கு. கடைசியாக வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு வெளியிடும் பொழுது, அதன் பிறகு பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது, இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மக்கள் பிரச்சனை தான் நான் எடுத்துட்டு போகிறோம். கூட்டணி வந்து எந்த கூட்டணி வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பதைத்தான் மக்கள் தீர்மானிக்கிற கட்டத்துல இருப்பாங்க. அந்த நிலைமையில இதெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி செய்யப்படும் தான் நினைக்கிறேன். அதேபோல இப்போ காங்கிரஸ், ஆர்ஜேடி கூட்டணி ஒரு பக்கம் கருத்து கணிப்புகள்லாம் வந்து ஓரளவு ஆர்ஜேடிக்கு ஒரு ஃபேவரபிளா வருது. நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில வந்து இன்னொரு பக்கம் பார்க்கிறோம். நிதிஷ்குமார முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்க முடியாதுங்கிற நிலைமையில பிஜேபியும் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும் பொழுது, 3வதா ஒரு ஃபேக்டரா வந்து பிரசாந்த் கிஷோர் ஒரு நாடறிந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்ப அவரும் வந்து களத்துக்கு வர்றாரு. ஆனா, நான் நிக்க மாட்டேன் தேர்தல்ல அப்படின்னு அவரு அனவுன்ஸ்மென்ட் பண்ணிட்டாரு லாஸ்ட் வீக். இப்போ அவருடைய ஃபேக்டர் என்னவா இருக்கும்னு நீங்க கருதுனீங்க? இப்போ அவரு ஒன்ஸ் இப்போ உள்ள வந்துட்டாரு அப்படின்னா, நிச்சயமா கணிசமான ஓட்ட பிரிப்பாரு. எதிர்ப்பு ஓட்டுகள பிரிக்கும் பொழுது, அப்ப ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஒண்ணு நான் ஜெயிச்சா 150 சீட் நான் ஜெயிப்பேன். அப்படி இல்லாட்டி ரொம்ப நான் வந்து டிக்ரீஸ் ஆகி ஒரு 10 சீட்டுக்குள்ள தான் என்னால வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாரி ஒரு அனலைசிஸ் சொல்றாரு. ஒரு வித்தியாசமான அனலைசிஸ் சொல்றாரு. ஜெயிச்சா நான் 150 ஜெயிச்சு நான் பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்துரும். இதே தான் விஜய்க்கும் சொன்னாரு. விஜய் ஜெயிச்சாருன்னா அவ்வளவுதான். அவரு மாஸ் லெவல்ல ஸ்வீப் பண்ணிடுவாரு. அப்படி இல்லாட்டி அவர் வந்து ஒரு 8ல இருந்து 10% ஓட்டு தான் வாங்குவாரு அப்படின்ற மாரி சொன்ன மாதிரி, அவருக்கும் தனக்கும் அதையே அவர் கருதிக்கிறாரு. அவர் ஒரு எப்படி ஃபேக்டரா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆர்ஜேடி காங்கிரஸோட ஓட்ட தான் பிரிப்பாரு அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்படுது. இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் அவர் வந்து அங்க இருக்கிற 2, 3 விஷயங்கள அவர் கையில எடுத்திருக்காரு. வேலையில்லா திண்டாட்டம், இந்த பிரச்சனைகள கையில எடுத்து அவர் ஏதோ பேரணி எல்லாம் போனாரு. 1. 2வது மதுவிலக்கை நான் வந்து தளர்த்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில ஆமா. எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். இதெல்லாம் வந்து ரிஸ்க்கான விஷயங்கள் தான். மதுவிலக்கை தளர்த்துவேன். ஏனென்றால் அங்க வந்து எல்லோருமே வந்து பெண்கள் வாக்க குறிவைத்து எல்லா கட்சிகளும் நகரும் பொழுது, இவர் பெண்கள் வாக்குகளுக்கு எதிராக பேசக்கூடியவராக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க மதுவிலக்கை தளர்த்துவேன்றப்ப பெண்கள் வாக்கு அவருக்கு கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆனாலும் அவர் அந்த எல்லோரும் ஒரு திசையில போனா, அவர் ஒரு திசையில் சென்று நம்ம அந்த இல்ல வாக்குகள பிரிக்கலாம் அப்படிங்கிற 30,000 கோடி மதிப்பிலான அளவிற்கு கள்ள மது வந்து அங்க புழங்குது. பேருக்கு தான் மதுவிலக்கு இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றாரு. இங்க உள்ள இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம புலம்பெயர் தொழிலாளர்களாக அண்டை மாநிலத்திற்கும், தென் மாநிலங்களுக்கும் வந்து படையெடுத்துட்டு போடுறாங்க. அப்படி அந்த நிலை வரக்கூடாதுன்னா, லிக்கர் ஷாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து வருவாய் வரும். அதன் மூலியமாக இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நான் வந்து எடுப்பேன். உலக வங்கியில இருந்து நான் கடன் வாங்குவேன். இப்படிலாம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட தானே சொல்றாரு. நம்ம அத வாக்கோட நம்ம பார்க்கணுமா அத? இல்ல. நீங்க வாக்கு இல்லாம அவர் என்ன எதுக்காக பேசுறாரு அவரு? இதெல்லாம் எடுத்துட்டு போறதே வாக்குக்காகத்தானே அவர் பேசுறாரு. ஒன்று 2வது அவர் வந்து ஏதோ பிரிப்பார். ஆனால் வந்து அவருடைய தாக்கம் இருக்கும் என்பது மட்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னை பொறுத்தவரை அவர் வந்து நிதிஷ்குமாருக்கு எதிரான வாக்குகளை தான் பிரிப்பார்ன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிரிக்கும் பொழுது, ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் என்று சொல்லும் பொழுது, ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரிகின்றன. வாக்குகள் பிரிகின்றன. அப்படிங்கிறது தான் நான் பார்க்கிறேன். அப்படிங்கிறப்ப அது அது எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு சாதகமா இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவரு அவரு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெனரலா நீங்க வெறும் நிதிஷ்குமார்ன்னு கிடையாது. மோடி அவர்களையும் சில விஷயங்கள எதிர்த்து பேசுறாரு. ஆனாலும் அவர் மோடி எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே ஏதாவது ஒரு 2வது பார்ட்டி, 3வது பார்ட்டிகளை வந்து பாஜக களமிறக்குவது வழக்கம். அது பி டீம், ஏ டீம்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனாலும் அந்த மாதிரி இறக்குவது வந்து பாஜகவிற்கு வழக்கம். கடந்த முறை ஓஓசியை இறக்கி சில சில தொகுதிகளில் இது பிரித்த மாதிரி, இந்த முறை
இந்த முறை அந்த அந்த ஓவைசி இடத்தை நிரப்புவதற்காக இவர் வந்திருக்கிறாரோ என்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கிறது. அது தேர்தல் முடிவுல தான் பார்க்க முடியும். ஆனாலும் இன்றைக்கு தேஜஸ்வி யாதவை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார். ராகுல் காந்தியே கூட இதுப்பான எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றா தேஜஸ்வி யாதவ் தான் முதல்வர்ன்றதை சொல்லிட்டோம். ஆனால் அங்கு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் முதலமைச்சர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 தோற்றத்தை பாஜக இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. அது அவர்கள் கட்சியினர் மத்தியிலேயே மிகப்பெரிய அதிருப்தியை பெற்றிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படிங்கிறப்ப அந்த இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை பாஜக கூட்டணியில் இல்லை என்பதுதான் இப்போது இருக்கின்ற கள நிலவரமாக இருக்கிறது. இணைந்து பணியாற்றக்கூடிய, ஏனென்றால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிதிஷ்குமாரை இந்த தேர்தலோடு முடித்து விட வேண்டும், இந்த தேர்தலோடு முடித்துவிட்டு வேறொரு, அதாவது பாஜக முதலமைச்சர் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அமித்ஷாவிற்கெல்லாம் வந்துவிட்டது என்பதாகத்தான் நான் கருதுறேன். ஏனென்றால் அவர்களுடைய கடந்த கால வரலாறு மகாராஷ்டிராவா இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் அவர்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் அங்கு செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்கள். அதனை மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில அவர்களை தேர்ந்தெடுக்க விரும்ப மாட்டார்கள் என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த பக்கம் இளைஞர்கள் மத்தியில ஒரு தேஜஸ்வி யாதவிற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. இளைஞர்கள் எல்லா படித்தவர்கள் மத்தியிலும் சரி, மற்றவர்கள் மத்தியிலும் சரி, ஒரு பெரிய ஆதரவு இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல தன்னெழுச்சியாக இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்த கூட்டம், அந்த யாத்திரைக்கு வந்த கூட்டமும் ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்திருக்கிறது. அந்த எழுச்சி என்பது வாக்காக மாறும், எங்கள் கூட்டணிக்கு வாக்காக மாறி வெற்றி பெற வைக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். சார், இது சம்பந்தமாக ஒரு இறுதியா நான் உங்களுக்கு கருத்த பதிவு செய்யுங்க. இப்போ ஒருபுறம் 3 கார்னர் ஃபைட்டா இருக்கு. காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கூட்டணிக்கு எட்ஜ் இருப்பதாக சில கருத்து கணிப்புகளும் நம்ம வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர் ஆர் 243 சீட்ஸ். ஸோ அதுல எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியும் மற்றும் ஆர்ஜேடி ஒரு பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறும் என்று நினைக்கிறீங்க? அப்படி ஒருவேளை ஆளும் நிதிஷ்குமார் பாஜக அரசு தோல்வி அடையும் பட்சத்தில் அவங்களுடைய அந்த மத்தியில தாங்கி பிடிக்கக்கூடியவராக நிதிஷ்குமார் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு அவரும் மாறி மாறி கூட்டணி வச்சிருக்காரு. ஆர்ஜேடியும் வச்சிருக்காரு, பிஜேபியோட மாறி மாறி வச்சுதான் இத்தனை 20 வருஷம் ஓட்டி இருக்கிறாரு. அப்ப அதுல ஏதேனும் சேஞ்சஸ் மத்தியில ஆளக்கூடிய பாஜகவுக்கு நெருக்கடி தரும் விதத்திலே ஒரு அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் பீகாரை அவங்க மிகப்பெரிய அளவுல மோடியும் மத்திய அரசாங்கமும் போக்கஸ் பண்றதா நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, இவர்களுடைய திட்டம் இப்பவே ஐக்கிய ஜனதாதளத்தில் உள்ள சில எம்பிக்களை அவர்கள் கையில் வைத்திருப்பார்கள், பாஜகவினர் கையில் வைத்திருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு ஈஸியா அந்த அரசாங்கத்தை விட்டுக் கொடுக்க பாஜக விடாது. அதனால் இந்த தேர்தல் வெற்றி தோல்வி என்பது கண்டிப்பாக மத்திய அரசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே நிலையில் பாஜக கட்சி தாவலை ஊக்குவித்து அங்கு உள்ள அந்த நிதிஷ்குமாரின் கட்சியை தங்கள் கையில் கொண்டு வர முயற்சி செய்யும் என்பதைத்தான் நான் நினைக்கிறேன். அப்படி தோல்வி அடைந்தால் உடனே அவர்களுடைய கட்சியை பாஜக தன் கையில் எடுத்துக்கொள்ளும். அதுதான் நடக்கும். பீகாருடைய தேர்தல் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. அதுல பாஜகவை எதிர்த்து ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் என்றுதான் நான் நம்புகிறேன். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.